தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியாளர் ஏதோ ஒரு தப்பை பண்ணிட்டார். இப்போ அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோம். அது 17A கீழ் எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, அல்லது 17B கீழ் எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, அந்த ஒழுங்கு நடவடிக்கையில் ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒழுங்கு நடவடிக்கை எந்த ஒரு ஸ்டேஜில் பெண்டிங்கில் இருக்கும்போது சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு ஆளான அந்த அரசு பணியாளர் எதிர்பாராத விதமாக இறந்து போகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் மேலே எடுக்கப்பட்ட அந்த ஒழுங்கு நடவடிக்கையை ட்ராப் பண்ணணும். இதுக்கு அபேட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணி தான் அந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணணும். இது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அரசுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டிருக்கிறார், அல்லது அரசின் நிதியை கையாடல் பண்ணிட்டார். இப்போ அது சம்பந்தமாக ஒரு ஆடிட் அப்ஜெக்ஷன் வந்துருச்சு. நிதி இழப்பை அவர்கிட்ட இருந்து ரெக்கவரி பண்ணணும், கவனக்குறைவாக செயல்பட்டதுக்காக அல்லது மோசடியான எண்ணத்துடன் செயல்பட்டதுக்காக அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இதில் ஏதோ ஒன்றோ அல்லது அந்த ரெண்டையுமே சேர்த்தோ ஆடிட்டில் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த ஆடிட் அப்ஜெக்ஷனை பேஸ் பண்ணி சம்மந்தப்பட்ட அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே நம்ம ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அந்த ஒழுங்கு நடவடிக்கையில் ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அது எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் எதிர்பாராத விதமாக அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் இறந்து போகிறார் அப்படின்னு சொன்னால் இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த கேஸை நம்ம ட்ராப் பண்ணணும். இதில் 2 வகையான ஆர்டரை நம்ம இஷ்யூ பண்ணணும். ஒன்று, அவர் மேலே எழுப்பப்பட்ட அந்த தணிக்கை தடையை ட்ராப் பண்ணி ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணணும். அவர் மேலே எடுக்கப்பட்ட அந்த ஒழுங்கு நடவடிக்கையை ட்ராப் பண்ணியும் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணணும். இதுக்கும் அந்த அபேட்மெண்ட் ஆர்டர் மாதிரி ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணி தான் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.